அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லணுங்களா, அம்மாவுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட சொல்லும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற என்னுடைய அன்பு உள்ளங்கள் இந்த கமெண்ட் மூலிமா நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எப்பவுமே ஒரு டோர் வச்சாலும், ஒரு லைட்டை போட்டாலும், ஒரு வாசக்காது வச்சாலுமே உங்களோட சொன்ன ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க. சில பிள்ளைங்களா வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் ஆகணும், இப்படி தான் முன்னுக்கு போகணும். அது என்னவோ தெரியல, அம்மன் மேலே உள்ள பற்றுனால எல்லாமே அப்படியே வலி எல்லாமே என்ன சொல்லுவாங்க, மலை மாதிரி தாங்க ஆரம்பித்தேன். அது ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் என் தாய் பின்னாடி நான் ஓடிட்டு தான் இருக்கேன், இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுக்கும் காட்டணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவிட்டுருக்குறேன். அடுத்தது என்ன வேலை நடந்துட்டுருக்கு நம்ம கோயில்ன்றது பாருங்கள். இருங்க சொல்ல பிள்ளைங்களா. இன்னைக்கு காலையில் சிங்க வாகனம் வச்சாச்சு. அம்மா 7-8 வருஷம் ஆகிட்டு சிங்க வாகனம் நாங்கள் இப்போ தான் வச்சோம். எந்த ஒரு விஷயமும் எப்போ நடக்கணும்னு விதி இருக்குதோ அது அப்போ தான் நடக்கும். நம்மெல்லாம் நினைக்கிறோம் அப்படியே நடந்துடுன்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அந்த அம்பிகை முடிவு பண்ணணும். சரி, நான் பேசுகிற சத்தம் கேட்காது, பாருங்க செலுத்துங்களா. இதெல்லாம் என்னுடைய ஆசை சொல்ல பிள்ளைங்களா. ஆனாலும் காசு கதை வச்சாச்சு, தெரியுதுங்களா பாருங்க. அப்புறம் சொல்ல பிள்ளைங்களா, நம்ம திருவாச்சூர் மதுரகாளி அம்மாவுக்கு தான் மகா கும்பாபிஷேகம், நம்ம வாராகி அம்மாவுக்கும், அதுக்கப்புறம் நம்ம கால பைரவ சாமிக்கும். அப்புறம் இவங்களையும் காமிச்சிடுறேன். இல்லை வாசக்கது வச்சாச்சு. டோர் நாளைக்கு நாளைக்கு போட்டுருவாங்க. அப்படியே கோவில் அப்படியே சுற்றிட்டு வந்துடுறது செல்ல பிள்ளைங்களா. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவரும் கலந்துக்குங்க. அவங்களுடைய அன்பான வரவு அம்மா எதிர்பார்த்துட்டு